ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் 2024 பேட்சோட ஸ்டடி பிளான் ஜூன் ஜூலை மாதத்தோடது. ஃபர்ஸ்ட் மிட்டமில் நம்ம படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் என்ன போர்ஷன்ஸ் வரும் எல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு. ஸோ அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் சரளமாக போட்டிருக்கேன். ஒரு 7-8 வீடியோ பாருங்கள். அதில் போர்ஷன்ஸு எப்போ மிட்டம் நடக்கும் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இந்த மிட்டம் எக்ஸாமை ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பப்ளிக் எக்ஸாமுக்காக தான் நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டே படிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டிலையும் பசங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம படிக்கணும், ஈஸியாக நமக்கு மென்டாலிட்டியில் புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும். அதனாலதான் கவர்மெண்ட்டே மிட்டம்மு, கோட்டேலி, செகண்ட் மிட்டம்மு, ஆப்பேலின்னு பிரிச்சு வைக்கிறாங்க. நம்ம அதுலயும் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் நமக்கு தெரியும், இருந்தாலும் ஜூன் ஜூலைல நீங்க இது படிச்சாலே ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நல்ல மார்க் எடுத்துடலாம். நல்ல மார்க்லாம் எவ்வளோங்க சார்? ஒரு 550 மார்க் எடுக்க முடியுமாங்க சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஸோ அது எப்படி? இப்போ தமிழ்னு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ல தரோவா எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸும் அண்ட் பயிற்சியும் மனப்பாட பகுதி எல்லாமே படிச்சீங்கன்னா தமிழ்ல எல்லாமே ஸ்கோர் பண்ணி எழுதிடலாம். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் 2 லெசன், மேக்ஸ்ல இது 12th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தரவா இருந்தா போதும், 3வது சாப்டர் எக்ஸ்ட்ரா பூஸ்டப். ஆனா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தரவா இருந்தாலே எல்லாமே எழுதிடலாம். தரோனா எல்லாமே படிக்கணும். பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 லெசன் சூப்பரா உட்காந்து படிக்கலாம், நிறைய டைம் இருக்கு. ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்தா ஜூலை மாசம் நீங்க செகண்ட் லெசன் படிச்சாலும் போதும். சிலவங்களுக்கு 4 லெசன் இருக்கும், அதனால 3வது லெசன் அட்லீஸ்ட் பயோசாவர்ட்லாவோட கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். அந்த கான்செப்டையாவது ஒழுக்கமா படிச்சுட்டு போங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில 1, 6, 2, 7, 1, 2 இன்ஆர்கானிக், 6, 7 பிசிக்கல். இதையாவது ஒழுக்கமா படிங்க. 11வது லெசன் நிறைய பேருக்கு கேட்டுட்டு இருந்தீங்க, அதை நான் வீடியோ போடுறேன். 11வது லெசன் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதை நம்ம மிட்டம்ல படிச்சிங்கனாலே ஈஸியா 90+ ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பயோபாட்னியில ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தரவா படிங்க. நான் ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பயோபாட்னியில. 2வது லெசன் பாத்தீங்கன்னா அதை விட முக்கியம். இந்த 2 லெசனும் கரைச்சு கொடுத்துருங்க. ஏன்னா 10 லெசன் இருக்கு, பட் 2 லெசன் தான் உங்களை படிக்க சொல்றேன். ஜூன் ஜூலை முடி. ஜுவாலஜியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லெசன் தரவா படிங்க, ரொம்ப ஈஸி. சிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன், அது ஒன்றும் அவ்வளவு பேர்டனா இருக்காது, ரொம்ப ஈஸி. இது மட்டுமாவது ஒழுக்கமா ஜூன் ஜூலைல கவர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மிட்டம் எக்ஸாம்ல 550 மார்க் ஈஸியா எடுக்க முடியும். நீங்க வேணா கணக்கு போட்டு பாருங்க. உங்க கொஸ்டின் பேப்பரும் அப்படிதான் இருக்கும். நான் சொல்றது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஆல் டிஸ்ட்ரிக்ட். பிரைவேட்டா இருந்ததுன்னா நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் படிங்க. ஏன்னா பிரைவேட்டா எடுக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு மென்டாலிட்டி பொறுத்து, டீச்சர்ஸ் மென்டாலிட்டி பொறுத்து. ஸோ நீங்க டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணுங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுட்டு தான் இருக்கோம், மேக்ஸுக்கும் போட்டிருக்கோம், கெமிஸ்ட்ரிக்கு போட்டிருக்கோம், அடுத்தடுத்து போட்டுட்டு தான் இருக்கும். கண்டிப்பா அதையும் நீங்க பாருங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா, சரிங்களா? அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க, அப்பதான் ரீச் ஆகும். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயல், இங்கிலீஷ்ல 2 இயல், சாரி 2 லெசன். இதே தான் 12th நான் என்ன சொல்லணும் அதே தான். அண்ட் மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சாலே சேஃப். செகண்ட் சாப்டர்ல ரொம்ப ஈஸி, அது படிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2.1 2.2 பேசிக் அல்ஜிப்ரா, நீங்க அதை போய் கோட்டை விட்டுறாதீங்க. அல்ஜிப்ராவையும் இதையும் கரைச்சு குடிச்சிருங்க. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெசன் தாராளமா உட்காந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் சின்னது, செகண்ட் லெசன் கைனிமேட்டிக்ஸ் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் புக் பேக் மட்டும் ஒழுக்கமா படிக்க போதும். கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் சிக்ஸ்த் லெசன். இதுல 11th ஒரு டவுட் இருக்குது. 11th நீ இம்பார்ட்டன்ட் போடல, அதனால டவுட் இருக்குது. சார் புக் இன்னும் படிக்கணுமா? புக்கின் படிக்கணும், நான் சொல்ற கொஸ்டின் மட்டும் நல்லா படிச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் நான் போடுறேன், சரிங்களா? போடுவேன், அடுத்தடுத்த நாள் போடுவேன், தொடர்ந்து நீங்க பாருங்க. பயோபாட்னிக் பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை சேர்த்து ஃபர்ஸ்ட் மிட்டம்கே இது படிச்சா போதும். 1, 2, 3 லெசன். ஜுவாலஜில 1, 2, சிஎஸ்ல 1 to 5 இது மட்டும் படிச்சா போதும். எல்லாருமே 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா அக்கௌண்ட்ஸுக்கும் போடுங்க, காமர்ஸ்க்கும் போடுங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் நம்ம சேனலை பாக்குறதுனால கேட்டீங்க. அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும், என்ன இம்பார்ட்டன்ட், எப்படி படிக்கணும் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மட்டும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் 11th நம்ம என்ன பார்த்துருப்பாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுதான் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. பட் 10th கேட்குறாங்க, நம்ம பசங்க எல்லாமே நிறைய பேர் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துருக்கனால கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ 2வது இது ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் கிடையாது. நீங்க ஜூன் ஜூலைல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸ்ல 4 சாப்டர் இருந்தா 3 சாப்டர் அதை ஒழுக்கமா படிங்க. பிசிக்ஸ்ல 4 லெசன் 3 லெசன் இருந்தா 2 லெசன் அதை ஒழுக்கமா படிங்க. அதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதையாவது ஒழுக்கமா படிச்சீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு 90+ வாங்கி நல்லபடியா ஸ்கோர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதையாவது ஒழுக்கமா கம்ப்ரஸ் பண்ணி படிங்க. ஏன்னா
அதையாவது நம்ம வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்றாங்க, ஹரிபரியா ஓடுறது. ஒரு லெசன் 2 லெசன் படிச்சுட்டு 3வது லெசன் எப்படா போவோம், 4வது லெசன் எப்படா போவோம் ஓடினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. ஒரு லெசன்னா திருப்தியா நல்லா படிச்சுட்டு நல்லா எழுதி பார்த்துட்டு டெஸ்ட்லாம் எழுதி பார்த்துட்டு போன போதும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், இது ரொம்ப டைம் இருக்கு உங்களுக்கு, நல்லபடியாக உட்காந்து படிச்சு. ஏன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை ஜூலை லாஸ்ட் வீக் தான் ஃபர்ஸ்ட் மிட்டம் வரும். அதுக்குள்ள நீங்க வந்து இதுக்கு மேலேயே நீங்க படிக்கலாம். ஓகேவா? ஸோ தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ஓவரால் எல்லா இம்பார்ட்டன்ட்டும் வந்துடும். சரிங்களா? எல்லா லெசனோட இம்பார்ட்டன்ட்டும் வந்துடும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு. தேங்க்யூ.